நெல்லை அம்மாச்சி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிறுகிழங்கு. இந்த மாதிரி இருக்குது சிறுகிழங்கு. இந்த பொங்கல் தூரம் தான் அந்த மாதிரிலாம் சிறுகிழங்கு வரும். இதில் தான் ஒரு 65 மாதிரி பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு நல்லா கழுவி எடுத்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். பொடி பொடி கிழங்காக எடுத்துக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இது மிளகாத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுக்கிடணும். ஒரு 1/2 லெமனு அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கிடணும். கிழங்க போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிறுகிழங்கு சீசனுக்கு தான் கிடைக்கும், இப்பவும் கிடைக்கும். நீங்களும் வாங்கி இந்த மாதிரி பொரித்து பாருங்கள். சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வேகட்டும், திருப்ப மாற்றி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துடுது. இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். சிறுகிழங்கு 65 ரெடி ஆகிடுது. இந்த மீதி கிழங்கையும் பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. சின்ன பிள்ளைங்க கிழங்குன்னு சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரித்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.